ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். காரசாரமான குழம்புங்க இது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குது. சாலை மீன், கவலை மீன் அப்படின்ட்டு ஒரு ஊரில் ஒரு பேர் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. நீங்கள் சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு அளவுக்கு தோலை உரித்து நான் சேர்த்துருக்கேன். இது மசாலாக்காக ரெடி பண்ணுறோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும். கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்த பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இது சரியாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைக்கணுங்க. இது நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க சேர்க்க போகிறோம். இதை ஃபைனாக அரைச்சி வச்சுருங்க. நம்ம வெங்காயம் வதக்கின அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 4 பேரோட மெஷர்மெண்ட்டு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு உண்டான குவான்டிட்டி அளவு மாறுங்க. வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் 4லேருந்து 5 பல் பூண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்த பதம் இப்போ தான் வந்திருக்கு. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனிஷ் வந்த உடனே இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சேர்க்குறோம். வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி பெருசாக இருந்ததுன்னா உடச்சி விடுங்க. கரண்டிலேயே சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்றோட ஒன்று வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். இதே போல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கிரேவியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க. அப்போ தான் அந்த மசாலா வாசனை இருக்காது. குழம்பு அடிக்கடி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வந்த உடனே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். புளி வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி விற்கிது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கும். அங்கங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நான் அதையும் காமிக்கிறேன். இதை லைட்டாக கிளறி விடுங்க.
இது கூட நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் பால் வந்து தனியாக எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேங்காய் வந்து தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். இது கூடயே வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ நம்ம மத்தி மீன் வந்து சேர்த்துருக்கோங்க. மீன் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். அதிக நேரம் வந்து கொதிக்க வேண்டியதில்லை. மீனை வந்து லைட்டாக வந்து கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் ஆகும், நல்லா வந்து வெந்து வரும். இது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் நீங்கள் லைட்டாக வந்து கிளறி விடுங்க. கீழே இருக்கிற மீன் வந்து மேலே வரணும், மேலே இருக்கிற மீன் வந்து கீழே போகணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரே ஈவனாக வந்து வெந்து வரும். அதிகமாக கிளறினீங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கொதி வந்திருக்கு. எண்ணெயை வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் பாருங்கள் உடையாமல் நல்லா ஃபுல்லாகவே வந்து நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி வந்திருக்கு. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மத்தி மீன் குழம்பு, வாவ்! யார் யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.